நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நிஃப்டி ஃபியூச்சரோட டெக்னிக்கல் சார்ட் அனாலிசிஸ்ல நாளைக்கான லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நாளைக்கான லெவல்ஸ பார்க்கறதுக்கு முன்னாடி நான் நேத்து என்ன சொல்லியிருந்தேங்கிறத ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு, அதன் பிறகு நாளைக்கான லெவல்ஸ பார்ப்போம். நேத்து என்ன சொல்லியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெவலுக்கு கீழ மார்க்கெட் சஸ்டெயின் ஆச்சுன்னா, பாசிபிலிட்டீஸ் ஆஃப் டவுன் மூவ் அப் டூ 25,450 வரைக்கும் போகறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். இன்னைக்கு பிரேக் டவுன் நடந்தது. பட் ஓப்பனிங்கே நடக்கல. ஸோ ரன்னிங்ல தான் வந்து பிரேக் ஆச்சு. ஸோ அதுவும் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயி வந்து பிரேக் ஆச்சு. ஸோ ஸ்ட்ரகிள் ஆயி பிரேக் டவுன் நடந்தாலும், அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அகைன் மார்க்கெட் ஜோனுக்கு மேல போய் க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ இன்னைக்கு பொறுத்தவரைக்கும் அகைன் அ ஒரு இம்பார்ட்டன்டான ஜோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜோனுக்கு மேல க்ளோஸ் வச்சிருக்கிறதுனால, அகைன் டுடே லோ வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்டான லோவா இருக்கலாம். சரிங்களா? ஸோ இப்ப மார்க்கெட் வந்து இந்த லோ வந்து ஃபெயில்ட் ஆயிருக்கு. ஸோ பாசிபிலிட்டீஸ் வந்து என்ன பொறுத்தவரைக்கும் இந்த ஃபெயில்டுக்கு இந்த லோக்கு கீழ இப்ப மார்க்கெட் வந்து இந்த ஃபெயில்ட் ஆயிடுச்சு. இந்த ஜோன் வந்து பிரேக் டவுன் நடந்துட்டு சஸ்டெயின் ஆக முடியாம ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஜோனுக்கு மேல மறுபடியும் க்ளோஸ் வச்சதுனால, இதுக்கு மேலேயே மார்க்கெட் நாளைக்கு சஸ்டெயின் ஆகுது, ஓப்பன் ஆகுது, இதுக்கு மேலேயே கன்டின்யூ ஆகுதுங்கிற பட்சத்தில், அகைன் மார்க்கெட் 25,910 இந்த ஹைய வந்து ரீடெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த ஜோனுக்கு மேலேயே நாளைக்கு மார்க்கெட் மறுபடியும் ஓப்பன் ஆகுது. சஸ்டெயின் ஆகுதுன்னா, நமக்கு பாசிபிலிட்டீஸ் ஆஃப் அப் மூவ் அப் டூ 25,910 சரிங்களா? ஸோ ஒருவேளை இன்னைக்கு இப்போ என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, க்ளோஸ் வச்சுட்டு அகைன் ஒரு பிரைஸ் ஆக்ஷன்னு சொல்லிர்றேன். எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ நாளைக்கு பொறுத்தவரைக்கும் இந்த லெவல் பிரேக் ஆயிட்டு அகைன் க்ளோஸ் வச்சிருக்கு. இதுவும் பிரைஸ் ஆக்ஷனாவும் இருக்கு. சரிங்களா? ஸோ நாளைக்கு மேபி ஒருவேளை ஓப்பனிங்லயே இதுக்கு கீழ ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டில் பிரேக் டவுன் ஆயி சஸ்டெயின் ஆயிடுச்சு. அதுக்கு கீழ வந்து சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா, இந்த லெவலுக்கு கீழயே ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஃபெயில் ஆகலன்னா, டெஃபினட்டா பாசிபிலிட்டீஸ் ஆஃப் நல்ல ஒரு டவுன் மூவ் அப் டூ 25,450 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அதுவும் இந்த ஏரியா வரைக்கும் வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ நாளைக்கு பொறுத்தவரைக்கும் இந்த லோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா எடுத்துக்கலாம். ஏன்னா பிரைஸ் ஆக்ஷன் வந்து பிரேக் அவுட்டு ஃபெயில்ட் ஆயிட்டு அகைன் க்ளோஸ் வச்சிருக்கிறனால, இந்த லோ ரொம்ப கேர்ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணணும். ஒருவேளை இந்த லெவல் பிரேக் பண்ணா அகைன் மார்க்கெட் 25,450 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு கீழ சஸ்டெயின் ஆனா இந்த லெவல் வரைக்கும் வரலாம். பட் இது நாளைக்கே நடக்குமான்றது தெரியாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒருவேளை மார்க்கெட் இந்த லெவலுக்கு மேலேயே சஸ்டெயின் ஆகுது. பிரைஸ் வந்து டவுன் ஆகல அப்படின்னா, இந்த ரேஞ்சுக்கு கீழ போக முடியலன்னா, அகைன் மார்க்கெட் பிரைஸ் ஆக்ஷன் பிரேக் அவுட் நடக்கிறப்போ 25,910 வரைக்கும் போறதுக்கான சான்சஸ் நெறைய இருக்கு. So இதுதான் நாளைக்கான வியூஸ். பார்ப்போம் நாளைக்கு இந்த ஜோனுக்கு கீழயே ட்ரேட் ஆக போகுதா? அல்லது மேல ட்ரேட் ஆக போகுதாங்கிறத. ஸோ இந்த லெவலுக்கு கீழ ட்ரேட் ஆச்சுன்னா 25,450 இந்த லெவலுக்கு மேல மார்க்கெட் சஸ்டெயின் ஆயி ட்ரேட் ஆச்சுன்னா 25,910 இதுதான் நாளைக்கான லெவல். ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங். நாளைக்கு எங்க இந்த லெவலுக்கு ரீச் ஆகுதுன்னு பார்ப்போம். சரிங்களா? தேங்க் யூ ஸோ மச்.